சைலண்ட் பேசாதீர்கள் அமைதி சைலண்ட் நாடகத்துடைய பேரை சொல்ல போற கூச்சல் போறாது சைலண்ட் சார் சைலண்ட் பேர் அன்புகட்ட பெரியார்களுக்கும் தர்மத்தில் சிறந்த தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் எங்கள் 6 அடி ரோஜா நாடகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா ஆட்டமாக்க வந்தேன் நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. ஆட்டமாக்க வந்தேன் நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. நாடகத்துடைய பேரை சொல்ல போற கூச்சல் போறாதே சைலண்ட் கற்பக மரணிகள் அற்புத விதனி எளிமையாக வித்திருக்கும் எமதறிய பெரியோர்களுக்கும் தாயகத்தின் வாரத்தை காக்க தன் கிழக்குமனை போர் கழிப்பு மனம் பொறித்த தாய்மார்களுக்கும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமையை சேர்த்த சிறுவர் சிறுமிகளுக்கும் எங்கள் 6 அடி ரோஜா நாடகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் எங்கள் 6 அடி ரோஜா நாடகத்தின் உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் 6 அடி மாநகரம் நாடக அமைப்பாளருமாகிய ஆனந்தன் அவர்களாலும் எங்கள் 6 அடி ரோஜா நாடகத்தின் ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் 6 அடி மாநகரம் ஆர் பிரகாஷ் ஐயா அவர்களாலும் மற்றும் பல ஊர் நாடக நடிகர்கள் ஒன்று சேர்த்து இன்று இரவு இந்நாடுகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் நீ கேட்டாலி காட்சி இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் காதலிக்க வேணும்னா பூட்ட வரைக்க கத்துக்கணும் 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 காதலிலே தோல்விக்கிட்டா மருந்து குடிக்க காதலிலே தோல்விக்கிட்டா மருந்து குடிக்க வச்சுக்கணும் நீங்க ஜாலி இருக்க கத்துக்கணும் சொன்னா வச்சுக்கணும் ஜாலி இருக்க கத்துக்கணும் சொன்னா வச்சுக்கணும் ஜாலி இருக்க கத்துக்கணும் சொன்னா வச்சுக்கணும். நாடகத்துடைய பேரை சொல்ல கூச்சல் போடாதே சாயர் இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் கன்னித்தாய் திருமணம் கன்னித்தாய் திருமணம் கன்னித்தாய் திருமணம் ஆராரிரோ 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 ஆராரிரோ. கன்னித்தாய் திருமணம் எனும் நாடகத்தை தங்கள் முன்பு நடத்தி காட்ட முன்னுகிறோம். இதில் எந்தவித குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு மிகவும் தாமரை கேட்டுக்கொள்கிறேன். வந்தவாசி மனாமதுரை பத்தையிலானது நண்டிக்குதுரை வந்தவாசி மனாமதுரை வந்தவாசி மனாமதுரை பத்தையிலானது நண்டிக்குதுரை வந்தவாசி மனாமதுரை
என்னடி டான்ஸ் இது? இதுவா? இதுதான் புதுசா வந்த புஷ்பவன டான்ஸ். என்னடி மனோரஞ்சிதா? இது என்னடி டான்ஸ்? இதுதான் வாரிசு படத்துல வர விஜய் டான்ஸ். என்னடா விஜய் டான்ஸ். பக்கத்துல பைபஸ் தனிக்குது. ஏன் மழை இருக்கு. பானுக்காவல காதலிக்க வரீங்களான்னு அர்த்தம். இங்க யாரும் அப்படி இல்ல, எல்லாம் உடனே இந்த அண்ணன் தம்பி போல இருக்காங்க. எப்படி
குதிரை ஏறும் போதே தெரியாது மல்லன் சபை நாட்டியம் ஆட வேண்டாம் அப்படிக்கா பைபிள் சொல்லி ஆரணி நாடக அமைப்பாளர் டி ஆனந்தையாவை அன்போடு நமது கிராமத்தின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறோம். வாழ்க்கென்றே கூறியிருக்கிறான் வல்லவன். கூறியதை மீண்டும் குறையென்றே கூறியிருக்கிறான் வல்லவன். அச்சத்த விலைக்காயிரால் புறப்பட்டு இச்சகித்து வாழ மனிதனும் வாழ் என்று வருகின்ற போதிலும் அச்சமில்லை 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 தூய்க்கு மக்களை தட்டி எழுப்பினான் பாவேந்தர் பாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்கா தமிழ் வாழ்த்தார் பொறுப்புற வைத்தார் புதுமை புலவர். ஈரைக்கு வழிக்கு உருவினாடு சேருக்கு வழிக்கு சென்னமினாடு. இப்படி சென்னமிழ் தழைத்து வகக்கூடிய கனகபுரி நாட்டை அனுவரிக்கூடிய மன்னருக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்ற வெறுத்து சீர சிறப்போடு வந்திருக்கிறேன். நானும் அயல்நாடு வந்தாலும் பட்ட படைப்பை சீர சிறப்பு என்றோ தாயகம் புறப்பட வேண்டும். இன்னிடத்த தாய் தந்தைகளை சந்திக்க வேண்டும். யாருக்கு முன்னதாக ஏன் அன்பை காதலை ஆசை காதல் இருக்கின்றால் கண்ணகி கண்ணகியை சந்திக்கணும் அல்லவா? கண்ணகி
மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நான் நினைந்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேணும். ஈசா கைலாய மாசா உமா மகேஸ்வரா உலகை காக்கும் பரம்பொருளே படி அளக்கக்கூடிய தெய்வமே இந்த கனகபுரி நாட்டில் பூக்கார பொண்ணுக்கு மகளாக பிறந்து கண்ணகி என்று பெயரோடு சீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் அப்படி இருந்த பொழுதும் இந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் நான் வேலைக்காரியாக வாழ்ந்து வருகிறேன். வேலைக்காரியாக இருந்தாலும் இந்த நாட்டு மன்னனுடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், உண்மையா நேசிக்கிறேன். வாழ்ந்தார் அவரோடு நான் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனக்கொண்டை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறேன். அயல்நாடு சென்றவர் இன்று வருவதாக உரைத்திருக்கிறார். என் காதோடு சந்திக்க வேண்டும். இருந்தாலும் ஈனிடத்த தாய் தன்னை சந்திக்கவில்லை. உன்னை சந்திக்க விடுவதற்காகத்தான் என் இதயம் தனியாய் தவித்தது. இதைதான் காதல் என்று உரைப்பார்கள். ஆமா, ஒரு ஆணா பிறந்தவர் ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கிறன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். இரவெல்லாம் தூக்கமே வராதுமா. எப்ப காதலி பார்க்கலாம், எப்ப மெசேஜ் வரும், எப்ப போன் வரும் காத்து கொண்டிருக்காங்க. இருந்தாலும்
உன் மேல எனக்கு ஏக்கம் இரவெல்லாம் வரல பாரு தூக்கம். இரவெல்லாம் நாடகம் அடுத்த தூக்கம் எங்க இருந்து வரும்? வருஷத்துக்கு 360 நாள்ல 360 நாள் 45 நாள் ஆடுறங்க. என்னங்க இத பாருங்க. ஆமா, இருந்தாலும் நீ யார்? ஏழ்மைக்குரிய பிறந்தவன். தாய் தந்தை இல்லாத அனாதை. ஏன் அரண்மனையில வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி நான் யார்? என் நாட்டு இளவரசன். அதையெல்லாம் மாறாமல் பணத்தை பார்த்து வருவதில்லை காதல், குணத்தை பார்த்து வருவதால் காதல் இருக்காங்க. இதயத்தை பரிமாறிக்கொண்டும் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், காதலித்து வருகிறோம். இருந்தாலும் அயல்நாடு சென்று பட்ட பணிபுரித்து காரியம் பெறுகிறது. உன்னுடைய அழகு நாட்களால் கூடிக்கொண்டே தான் செல்கிறது. ஆமா, இத பாருங்க. நம்ம நெடுங்கோட கிராமத்துல யாரும் இல்ல. மேல கலை போல திரண்டு இருக்குது. இந்த கிராமத்துல யாரும் 20 மட்டும் தான் இருக்கு. என்ன பேசுறோம் வாங்க பேசலாம்.